நம்ம வாழ்க்கையில் சில கதைகள் இருக்குது. அவை வெறும் கதைகள் மட்டும் இல்லை, ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்தும் இன்னும் மனிதர்கள் அதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிற ஒரு முக்கியமான கதை. அப்படிப்பட்ட ஒரு கதையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஒரு நகரம், ஒரு காதல், ஒரு போர் மற்றும் ஒரு மனிதனின் முடிவில்லாத பயணம். நீங்கள் ட்ராய் என்ற படத்தை பார்த்திருக்கலாம், அல்லது இப்போது வெளியாகி இருக்கும் தி ஒடிசி படத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த இரண்டு கதைகளும் உண்மையில் எங்கிருந்து தொடங்கின தெரியுமா? அவை வெறும் கற்பனையா, அல்லது உண்மையில் நடந்த சம்பவங்களின் மீது கட்டப்பட்ட புராணங்களா? அதைத்தான் இன்று நிதானமாக பார்க்க போகிறோம். இந்த கதையின் தொடக்கம் ஒரு போரில் இல்லை, ஒரு நகரத்தில் கூட இல்லை. அது தொடங்குவது மனிதன் எப்போதும் தவிர்க்க முடியாத 3 விஷயங்களில் இருந்து: காதல், அதிகாரம், அகம்பாவம். இந்த 3ம் ஒன்றாக சேர்ந்தால் வரலாறு எப்படி மாறும் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம்தான் ட்ராய். இன்று நம்ம நேரத்தை சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன் எடுத்து செல்கிறேன். அப்போது கிரீஸ் என்று ஒரு நாடு இல்லை. சிறிய சிறிய ராஜ்யங்கள், ஒவ்வொரு ராஜ்யத்திற்கும் ஒரு மன்னன், ஒவ்வொருவருக்கும் தங்கள் படை, தங்கள் கடவுள், தங்கள் பெருமை. அவர்களுக்குள் வணிகமும் இருந்தது, போட்டியும் இருந்தது, சில நேரங்களில் நட்பும் இருந்தது. ஆனால் அந்த நட்பு எப்போது போராக மாறும் என்று யாருக்கும் தெரியாது. அந்த காலத்தில் மத்திய தரைக்கடல் உலகத்தின் இதயம். கடல் வழியாக வணிகம் செய்பவர்கள்தான் செல்வந்தர்கள். அந்த கடல் பாதையை கட்டுப்படுத்திய ஒரு நகரம் இருந்தது. அதன் பெயர்தான் ட்ராய். இன்றைய துருக்கி நாட்டின் வடமேற்கு பகுதியில் இருந்த ஒரு கோட்டை நகரம். அது வெறும் அழகான நகரம் மட்டுமில்லை, ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் இடையே செல்லும் முக்கிய வணிக பாதையின் காவலன். யார் ட்ராயை கட்டுப்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் பணத்தையும் வணிகத்தையும் அதிகாரத்தையும் கட்டுப்படுத்துவார்கள். அதனால்தான் ட்ராய் மீது பலரின் கண் இருந்தது. ஆனால் இங்கே ஒரு சுவாரஸ்யமான கேள்வி: ட்ராய் உண்மையிலேயே இருந்ததா? பல நூற்றாண்டுகள் மக்கள் இதை வெறும் கற்பனை என்று நினைத்தார்கள். ஏனென்றால் இந்த கதையை முதலில் எழுதியவர் ஹோமர். அவர் எழுதிய இலியட் மற்றும் ஒடிசி என்ற 2 காவியங்கள் உலக இலக்கியத்தின் அடித்தளமாக கருதப்படுகின்றன. அதனால் நீண்ட காலம் மக்கள் இதை வெறும் கவிதை என்றுதான் பார்த்தார்கள். பிறகு 19ஆம் நூற்றாண்டில் ஜெர்மனியை சேர்ந்த ஹென்ரிக் ஸ்லீமன் என்ற தொல்லியல் ஆர்வலர் ஹோமர் பொய் சொல்லவில்லை என்ற நம்பிக்கையோடு அகழாய்வு செய்ய ஆரம்பித்தார். பல ஆண்டுகள் தேடிய பிறகு இன்றைய துருக்கியில் இஷார்லிக் என்ற இடத்தில் பல அடுக்குகளாக கட்டப்பட்ட ஒரு பழமையான நகரம் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த நகரமே ட்ராயாக இருக்கலாம் என்று பல ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். அதாவது ட்ராய் என்ற நகரம் உண்மையாக இருந்திருக்க வாய்ப்பு மிகவும் அதிகம். ஆனால் ஹெலன், அகிலிஸ், ஒடிசியஸ் இவர்கள் உண்மையில் வாழ்ந்தவர்களா, அல்லது வரலாறும் புராணமும் ஒன்றாக கலந்த உருவங்களா? அந்த கேள்விக்கு இன்னும் முழுமையான பதில் கிடைக்கவில்லை. அதனால்தான் இந்த கதை இன்னும் உயிரோடு இருக்கிறது. ஏனென்றால் உண்மை எங்கே முடிகிறது, கற்பனை எங்கே தொடங்குகிறது என்று யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி: ட்ராயை அழித்தது முதலில் வாள் இல்லை, ஒரு பெண்ணின் பெயர் ஹெலன். உலகத்தின் மிக அழகான பெண் என்று அழைக்கப்பட்ட அந்த ஒரே பெண் எப்படி ஆயிரக்கணக்கான உயிர்களின் விதியை மாற்றினாள்? ஒரே ஒரு பெண், 1000 கப்பல்கள். ஒரு விஷயத்தை கவனித்திருக்கிறீர்களா? வரலாற்றில் நடந்த பெரும்பாலான போர்களுக்கு காரணம் நிலம், பணம், அதிகாரம், மதம் இவைகள்தான். ஆனால் உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பேசப்படும் இந்த போருக்கான காரணம் ஒரு பெண் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அது உண்மையா, அல்லது உண்மையை எளிமைப்படுத்தி சொல்லப்பட்ட ஒரு கதையா? இதற்கான பதிலை தெரிந்து கொள்ள ஹெலனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். கிரேக்க புராணங்களில் ஹெலன் ஆஃப் ஸ்பார்டா, அவளை பற்றி ஒரு வரி சொல்வார்கள்: த ஃபேஸ் தட் லான்ச்ட் a 1000 ships. அதாவது ஆயிரக்கணக்கான கப்பல்களை போருக்கு புறப்பட வைத்த முகம். அவ்வளவு அழகாக அவள் இருந்ததாக புராணங்கள் சொல்கின்றன. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. இது வரலாற்று ஆதாரம் இல்லை, இது புராணம். கிரேக்கர்களின் கற்பனையில் ஹெலன் சாதாரண மனித பெண் அல்ல, கடவுள்களின் அரசனான ஜிஎஸ் மற்றும் லீடா ஆகியோருக்கு பிறந்தவள் என்று கூறப்படுகிறது. அதனால் அவளுடைய அழகு மனிதர்களின் அளவுகோலை தாண்டியது என்று அவர்கள் நம்பினார்கள். ஹெலனை மணக்க கிரேக்கத்தின் பல இளவரசர்களும் மன்னர்களும் வந்தார்கள். ஒவ்வொருவரும் அவளை திருமணம் செய்ய விரும்பினார்கள். ஆனால் ஒருவரை தேர்ந்தெடுத்தால் மற்றவர்கள் எதிரியாக மாறிவிடுகிறார்கள். அந்த பிரச்சனையை தவிர்க்க ஒரு சத்தியம் செய்யப்பட்டது: ஹெலன் யாரை திருமணம் செய்தாலும் அவளுக்கு எப்போதாவது ஆபத்து வந்தால் நாம் அனைவரும் சேர்ந்து அவளை பாதுகாப்போம். அப்போது யாருக்கும் தெரியவில்லை, அந்த ஒரு சத்தியம்தான் பின்னாளில் உலகின் மிகப்பெரிய போருக்கு காரணமாக போகிறது என்று. ஹெலன் மெலனவாஸ் என்ற ஸ்பார்ட்டாவின் மன்னனை திருமணம் செய்கிறாள். வாழ்க்கை அமைதியாக சென்று கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் ட்ராய் நகரத்தில் ஒரு இளவரசன் வளர்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய பெயர் பாரிஸ். அவன் ஒரு போர் வீரன் இல்லை,
அவனை பற்றி பழைய கதைகள் சொல்வது அவன் அழகானவன், மென்மையானவன், ஆனால் முடிவெடுக்கும் போது உணர்ச்சியை அதிகம் கேட்பவன். அந்த உணர்ச்சி தான் ஒரு உலகத்தையே எரிக்கப் போகிறது. புராணங்கள் இன்னொரு கதையையும் சொல்கின்றன. ஒரு நாள் 3 தேவதைகள் ஹெரா, அதீனா, அப்ரோடைட்டி யார்தான் உலகத்திலேயே அழகானவர் என்று வாதம் செய்தார்கள். அந்த தீர்ப்பை சொல்லும் பொறுப்பு பாரிஸுக்கு கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு தேவதையும் அவனை தங்கள் பக்கம் இழுக்க ஒரு பரிசு கொடுப்பதாக வாக்குறுதி அளித்தார்கள். ஹெரா சொன்னால் உலகத்தின் மிகப்பெரிய அரசனாக மாற்றுகிறேன். அதீனா சொன்னால் உலகத்திலேயே புத்திசாலி வீரனாக மாற்றுகிறேன். ஆனால் அப்ரோடைட்டி மட்டும் வேறு ஒரு வாக்குறுதி கொடுத்தாள். உலகின் மிக அழகான பெண் உனக்கு கிடைப்பாள். அதைத்தான் தேர்ந்தெடுத்தான் பாரிஸ். அந்த ஒரு முடிவு வரலாற்றின் திசையே மாற்றியது. சில நாட்களுக்கு பிறகு பாரிஸ் ஸ்பார்ட்டாவுக்கு விருந்தினராக வருகிறான். மன்னன் மெலனாவஸ் அவனை மரியாதையுடன் வரவேற்கிறார். அந்த காலத்தில் விருந்தினரை பாதுகாப்பது ஒரு புனித கடமையாக கருதப்பட்டது. ஆனால் பாரிஸ் அந்த நம்பிக்கையை உடைக்கிறான். அவன் ஹெலனுடன் ட்ராய்க்கு திரும்பிச் செல்கிறான். இங்கேயும் வரலாற்றில் 2 கருத்துக்கள் இருக்கின்றன. சிலர் ஹெலன் பாரிஸை காதலித்து விருப்பத்துடன் சென்றாள் என்று சொல்கிறார்கள். வேறு சிலர் அவள் கடத்தப்பட்டாள் என்று சொல்கிறார்கள். இன்று வரை இதற்கான உறுதியான பதில் யாரிடமும் இல்லை. ஆனால் முக்கியமான விஷயம் அது இல்லை. அந்த சம்பவத்திற்கு பிறகு ஸ்பார்ட்டாவின் அவமானம் கிரேக்கத்தின் அவமானமாக மாறியது. ஒரு மன்னனின் மனைவியை வேறு ஒரு நாட்டின் இளவரசன் அழைத்துச் சென்றான். இதை ஒரு குடும்ப பிரச்சனையாக மட்டும் அவர்கள் பார்க்கவில்லை. இது ஒரு நாட்டின் கௌரவத்திற்கே விடப்பட்ட சவாலாக பார்க்கப்பட்டது. அப்போது பல ஆண்டுகளுக்கு முன் எடுத்த அந்த சத்தியம் நினைவுக்கு வந்தது. ஹெலனை பாதுகாப்போம் என்று சத்தியம் செய்த அனைத்து மன்னர்களும் மீண்டும் ஒன்று கூட ஆரம்பித்தார்கள். ஒரு போருக்காக இல்லை, ஒரு பழிவாங்கலுக்காக. ஆனால் அந்த படையில் ஒரு மனிதன் மட்டும் இந்த போருக்கு போகவே விரும்பவில்லை. அவனுக்கு மனைவியும் இருந்தாள், பிறந்த சில மாத குழந்தையும் இருந்தது. அவன் போரை விட வீட்டை நேசித்தவன். ஆனால் விதி அவனை விடவில்லை. அந்த மனிதனின் பெயர் ஒடிசியஸ். அடுத்த பகுதியில் போருக்கு விருப்பமில்லாத ஒரு மனிதன் எப்படி ட்ராய் போரின் மிக முக்கியமான நாயகனாக மாற்றினான் என்பதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். ட்ராய் வீழ்ந்த இரவு சில மனிதர்கள் போரை தேடி போவார்கள். சில மனிதர்கள் போரிலிருந்து தப்பிக்க ஓடுவார்கள். ஆனால் விதி 2 பேரையும் ஒரே இடத்தில் நிறுத்திவிடும். அப்படித்தான் ஒடிசியஸின் வாழ்க்கையும். ஒடிசியஸ் இத்தாக்கா என்ற சிறிய தீவு நாட்டின் மன்னன். பெரிய சாம்ராஜ்யம் இல்லை, ஆயிரக்கணக்கான படைகளும் இல்லை. ஆனால் அவனிடம் இருந்த ஒரே ஒரு ஆயுதம், மற்றவர் யாரிடமும் இல்லாத ஒன்று என்னவென்றால் அது அறிவு. கிரேக்க உலகம் முழுவதும் போரில் வாளை விட புத்தியை நம்புபவர்கள். அவனுடைய மனைவி பெனிலோ, பிறந்த சில மாதங்களே ஆன ஒரு மகன் டெலிமகஸ். அவனுடைய உலகம் அதுதான். போர் இல்லை, அரசியல் இல்லை, குடும்பம் மட்டுமே. கிரேக்க மன்னர்கள் எல்லோரும் போருக்காக ஒன்று கூடும்போது ஒடிசியஸ் மட்டும் செல்ல விருப்பமில்லை. பல கதைகள் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை சொல்கின்றன. போருக்கு போகாமல் இருக்க அவன் பைத்தியம் பிடித்தவன் போல நடித்தான். வயலில் மாட்டுக்கு பதிலாக ஒரு குதிரையையும் ஒரு எருதையும் ஒரே கலப்பையில் கட்டி உழ ஆரம்பித்தான். மேலும் விதைக்கு பதிலாக உப்பை விதைத்தான். அதை பார்த்தால் இவனுக்கு பைத்தியம் என்றுதான் தோன்றும். ஆனால் கிரேக்க மன்னர்கள் நம்பவில்லை. அவர்கள் அவனுடைய குழந்தையை உழவு செல்லும் பாதையில் படுக்க வைத்தார்கள். ஒடிசியஸ் உடனே கலப்பையை திருப்பினான். அந்த நொடியிலேயே அவன் பைத்தியம் இல்லை என்பது தெரிந்துவிட்டது. அவன் போருக்கு போக வேண்டியதாயிற்று. இங்கே ஒரு கேள்வி. நாம் நினைப்பது என்னவென்றால், இந்த போர் முழுவதும் காதலுக்காகத்தானா என்பது. பல நவீன வரலாற்றாசிரியர்கள் இல்லை என்கிறார்கள். ஹெலன் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் ட்ராய் நகரம் மத்திய தரைக்கடலில் மிக முக்கியமான வணிக மையம். அதை கைப்பற்ற வேண்டும் என்ற அரசியல் ஆசையும் இந்த போருக்கு பின்னால் இருந்திருக்கலாம். அதாவது புராணம் ஒரு காதல் கதையை சொல்கிறது, வரலாறு ஒரு பொருளாதார போரை சுட்டிக்காட்டுகிறது. உண்மை இந்த 2க்கும் நடுவில் எங்கோ இருக்கலாம். போர் ஆரம்பித்தது 1 மாதம், 2 மாதம், 1 வருடம், 2 வருடம், அப்படியே 10 வருடங்கள், சுமார் 10 ஆண்டுகள். ஒரு நகரம் சரியவில்லை. 10 ஆண்டுகள் ஆயிரக்கணக்கான வீரர்கள் உயிரிழந்தார்கள். அகிலீஸ் போன்ற மாவீரர்களும் ஹெக்டர் போன்ற தைரியசாலிகளும் இந்த போரில் வரலாறாக மாறினார்கள். ஆனால் 10 ஆண்டுகள் கழித்தும் ட்ராய் இன்னும் நின்று கொண்டே இருந்தது. அப்போது ஒடிசியஸ் ஒரு யோசனையை முன்வைத்தான். சுவரை உடைக்க முடியவில்லை என்றால் அதன் உள்ளே நுழைய வேண்டும். ஒரு மாபெரும் மரக்குதிரையை உருவாக்கப்பட்டது. அது வெற்றி பரிசு போல தோன்றியது. சில வீரர்கள் அதற்குள் மறைந்தார்கள். மற்ற கிரேக்க படைகள் கடலில் திரும்பி சென்றது போல நடித்தார்கள். ட்ராய் மக்கள் போர் முடிந்து விட்டது என்று நம்பினார்கள். அந்த குதிரையை வெற்றியின் அடையாளமாக நகருக்குள் கொண்டு வந்தார்கள். அன்று இரவு ட்ராயில் கொண்டாட்டம். 10 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக அவர்கள் நிம்மதியாக தொங்கினார்கள். ஆனால் அதே இரவு மரக்குதிரையின் வயிற்றுக்குள் இருந்த வீரர்கள் அமைதியாக வெளியே வந்தார்கள். நகரின் கதவுகளை திறந்தார்கள். கடலில் காத்திருந்த கிரேக்க படைகள் மீண்டும் திரும்பி வந்தன. விடியும் முன் ட்ராய் தீயில் எரிந்து கொண்டிருந்தது. ஒரு நகரம் மட்டுமல்ல, ஒரு நாகரிகத்தின் பெருமையும் அந்த இரவில் சாம்பலானது. ஆனால் இந்த கதையின் உண்மையான நாயகன் இன்னும் தன்னுடைய வீட்டை அடையவே இல்லை. அவனுடைய போர் அப்போதுதான் ஆரம்பமாகிறது. ட்ராயில்
இருந்து இத்தாக்கா வரை நேராக பயணம் செய்தால் சில வாரங்களில் போய் சேர்ந்திருக்கலாம். ஆனால் ஒடிசியஸுக்கு அது 20 ஆண்டுகள் ஆனது. 10 ஆண்டுகள் போர், இன்னொரு 10 ஆண்டுகள் வீடு திரும்பும் பயணம். ஏன்? ஒரு கடவுளின் கோபமா, ஒரு மனிதனின் அகம்பாவமா, அல்லது வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும் சோதனைதானா இது? இன்றைக்கு டிராய் வீழ்ந்து விட்டது, ஆனால் தி ஒடிசியஸ் இன்னும் தொடங்கவே இல்லை. அடுத்த எபிசோடில் ஒரு தீவு, ஒரு ஒற்றை கண் கொண்ட அரக்கன், ஒரு மனிதனின் புத்திசாலித்தனம் மற்றும் ஒரே ஒரு தவறால் 10 ஆண்டுகள் நீண்ட சாபம். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். எல்லோருக்கும் இனிய இரவு வணக்கம். நிம்மதியாக உறங்குங்கள். ஒடிசியஸை பற்றி யோசித்து கொண்டே இருங்கள். நாளை மீண்டும் சந்திப்போம்.